இப்பொழுது பல வீடுகளில் 2 சக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனங்கள் இருக்கின்றன. நீண்ட பயணம் செய்ய திட்டமிடும் போதெல்லாம் இன்ஜின் ஆயில் இருக்கிறதா, போதுமான அளவு பெட்ரோல் இருக்கிறதா, சக்கரங்களில் காற்று சரியாக இருக்கிறதா, போதுமான அளவு தண்ணீர் இருக்கிறதா என்று பல சோதனைகளை செய்த பின்புதான் பயணம் செய்வார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் நம்மை நாமே சோதித்து பார்க்கும் நேரங்கள் அவசியம். நம்முடைய தேச தந்தையான மகாத்மா காந்தி அவர்கள் ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரங்கள் தற்பரிசோதனை செய்யும் பழக்கம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இந்த நேரத்தை கைவிடுவதில்லை. இந்த தற்பரிசோதனை நேரத்தின் விளைவாகத்தான் அகிம்சை தத்துவம் உண்டாயிற்று. மனிதர்களாக நாம் யாருமே தவறு செய்கிறோம். ஆனால் நாம் சிறிது நேரம் எடுத்து நம்முடைய தார்மீக குணங்களை மறுபடியும் சீர்தூக்கி பார்த்து அதன்படி நாம் வாழ்க்கை நடத்துகிறோமா என்பதை அடிக்கடி சோதித்து அறிய வேண்டியது மிகவும் அவசியம். புதிய ஆண்டிற்குள்ளே காலடி எடுத்து வைக்கின்ற நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க சில கேள்விகளை உங்கள் முன்பு வைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை இயக்கும் அடிப்படை தார்மீக குணங்கள் எவை? நான் தற்பொழுது எந்த அளவு நேர்மையாக வாழ்கிறேன்? எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உண்மை பேசுகிறேனா? கடந்த ஆண்டை விட இன்னும் அதிகமாய் எப்படி நான் உண்மையுள்ளவனாய் இருக்க முடியும் என்று சோதித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் பவுல் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம் என்று எழுதியிருக்கிறார். அவ்வாறு நம்மை நாமே சோதனை செய்த பின்பு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அந்த நாளை நீங்கள் துவங்கும் பொழுது அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. செய்வோமா?